ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்க ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் தனுசு ராசிக்காரர்களுக்கு உச்ச சுக்கிரனால் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த சுக்கிர பகவான் 2025 ஜனவரி 28ஆம் தேதி முதல் மே மாதம் 31ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 4 மாதங்கள், அதாவது 124 நாட்கள் பாருங்க, ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் உச்சகதியில் சஞ்சாரம் செய்திருக்கிறார். அப்ப தனுசு ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இட கேந்திரத்துல சுக்கிரன் பாருங்க திக்பலத்துல உச்சநிலை பெறுவதனால தனுசு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்க போகிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னால சுக்கிர பகவானை பற்றி ஒரு சில வரிகள் பார்ப்போம். அசுரகுல தலைவன் இந்த சுக்கிரன். குரு பகவானுக்கு அடுத்த ஒரு சுபக்கிரகம் அப்படின்னா ஒரு சுக்கிர பகவான் தான். அதே போல காமகாரகன், கலத்திரக்காரகன், கட்டிடக்காரகன், வாகனக்காரகன் பாருங்க சுக்கிரன். அதே போல அழகு, இளமை, கவர்ச்சி, ஆசை, பாசம், நேசம் இவற்றுக்கெல்லாம் காரகன் பாருங்க சுக்கிர பகவான். அதே போல ஒருவர் மிகப்பெரிய மாளிகையில் வசிக்கணும் அப்படின்னா அந்த ஜாதகத்துல சுக்கிரன் பலமா இருக்கணும். அதே போல அதிர்ஷ்டம் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா ஜாதகத்துல சுக்கிரன் பலமா இருந்தாதான் கிடைக்கும். அதே போல ஒரு ஆணுக்கு களத்திர காரகன் பாருங்க சுக்கிரன். அப்ப ஒரு ஆணுக்கு எந்த மாதிரி வாழ்க்கை துணை அமையுங்கிறது சுக்கிரனை வைத்துதான் சொல்ல முடியும். அதே போல சுகபோக வாழ்க்கைக்கு காரகன் யாருன்னா சுக்கிர பகவான் தான். மற்றவர்களை எளிதில் வசப்படுத்தக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள் யார் அப்படின்னா சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் தான். அதே போல அதிர்ஷ்டம், சந்தோஷம், ஆனந்தம், மகிழ்ச்சி இதற்கெல்லாம் காரகன் பாருங்க சுக்கிரன் தான். அதே போல ஒருவருடைய சொந்த பணத்திற்கு காரகன் சுக்கிரன். அப்ப ஒருவருக்கு லட்சுமி கடாட்சம் வேணும் அப்படின்னா ஜாதகத்துல சுக்கிரனுடைய பலம் பாருங்க சிறப்பா இருக்கணும். சரி, இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு 6க்கும் 11க்கும் அதிபதியாக உள்ள சுக்கிரன் பாருங்க ஜனவரி 28ஆம் தேதியிலிருந்து மே மாசம் 31ஆம் தேதி வரையும் கிட்டத்தட்ட 4 மாதங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல உச்சகதியில சஞ்சாரம் செய்திருக்கிறார். பொதுவா சுக்கிரன் ஒரு ராசியில கிட்டத்தட்ட 1 மாசத்துக்குள்ளதான் சஞ்சாரம் செய்வார். ஆனா இந்த காலகட்டத்துல 4 மாதங்கள் ஒரு ராசியில அதுவும் உச்சபலத்தோடு சஞ்சாரம் செய்கிறார். இது ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு. இதே காலகட்டத்தில் பாருங்க மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 14ஆம் தேதி வரையும் உள்ள நாட்கள் பாருங்க சுக்கிரன் வக்கரகதியில சஞ்சாரம் செய்கிறார். இந்த வக்கரகதியில் இருக்கக்கூடிய காலமும் பாருங்க ஒரு யுகமான காலம் அப்படின்னு சொல்லலாம். சரி, தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க தற்போது ராசிக்கு அதிபதி குரு பகவான் சுக்கிரன் வீட்டில தான் இருக்கிறார். அந்த சுக்கிரன் பாருங்க உச்சம் பெற்று பாருங்க அந்த வீட்டுக்கு உங்க ராசிக்கு அதிபதி எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த வீட்டுக்கு லாபஸ்தானத்துல உச்சம் அடைகிறார். இது பாருங்க ஒரு ஏற்றமான காலம் அப்படின்னு சொல்லலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு. என்னென்ன ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு அதிபதி அந்த வீட்டுக்குரிய உச்சம் இருக்கிறார் அப்படிங்கும் பொழுது நல்ல உடல் பலம் இருக்கும், ஆரோக்கிய பலம் இருக்கும். உடல் ரீதியா மன ரீதியா இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்துல. அதே போல இழுபறியாக இருந்த காரியங்கள், இதுக்கு முன்னால ஏதாவது ஒரு காரியத்தடை இருந்ததுன்னா அந்த தடை விலகி உங்களுக்கு அந்த காரியம் வெற்றிகரமாக நடப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதே போல அசியா சொத்து யோகம் கிடைக்கும் இந்த காலகட்டத்துல. ஒரு பேங்க்ல லோன் கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு கூட பிறந்த சகோதரிகளுக்கு ஏதாவது சுப செலவுகள், அதே போல அத்தை முறை உள்ளவங்களுக்கு ஏதாவது சுப செலவுகள் செய்யக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். அதே போல உங்க ராசிக்கு அதிபதி அந்த வீட்டுக்குரிய பலம் இருக்கிறார் அப்படிங்கும் பொழுது திடீர் அதிர்ஷ்டம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சேரும். பொதுவா உங்க ராசிக்கு அதிபதியே 6ஆம் இடத்தில் இருக்கிறார், மறைமுக வருமானத்தை கொடுக்கும். உங்க ராசிக்கு அதிபதி அந்த வீட்டுக்குள்ளேயும் வலுவா இருக்கிறார். அப்ப எதிர்பாராத பணவரவுங்கிறது இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. அதே போல 4ஆம் அதிபதி பாருங்க குரு பகவான், அவர் அமர்ந்த வீட்டுக்குள்ளேயும் பலம் பெறுகிறார். அப்ப தாய் வழி லாபத்தை கொடுக்கும். தாயாருக்கு உடல் ரீதியா மன ரீதியா இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அதே போல பழைய வாகனத்தை கொடுத்து புதுசா ஏதாவது வண்டி வாகனம் வாங்கணும்னா இந்த காலகட்டத்தில் வாங்க முடியும். அதே போல ஏற்கனவே ஏதாவது சொத்து எழுதணும் அப்படின்னா உங்க பெயர்ல சொத்து எழுதக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில். ஏதாவது கட்டி முடிக்கப்படாத வீட்டை இந்த காலகட்டத்தில் கட்டி முடிக்கலாங்க. புதிய முதலீடுகள் லாபம் தரும் இந்த காலகட்டத்தில். 4ஆம் ஆதி அமர்ந்த வீட்டுக்குரிய உச்சம். அப்ப பாருங்க புதிய முதலீடுகள் மூலம் லாபம் உண்டு உங்களுக்கு. அப்ப இந்த காலம் பாருங்க ஒரு நல்ல ஒரு மாற்றமான ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். உங்க ராசிக்கு அதிபதி அந்த வீட்டுக்குரிய உச்சம் பெற்றால் பாருங்க திடீர் அதிர்ஷ்டம் வரும், நல்ல பணப்புழக்கத்தை கொடுக்கும். முக்கியமா இந்த 4 மாதங்களும்
தனுசு ராசிக்காரர்களுக்கு பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பா இருக்கும். உங்க ராசிக்கு அதிபதியாக இந்த வீட்டுக்குடையவன் அந்த வீட்டுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கும் போது எதை தொட்டாலும் ஒரு லாபங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கும். உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும். எதிர்பார்த்தது நன்மையாகவே முடியும். ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட தொகை சம்பாதிக்கிறீங்கன்னா 2 மடங்கு இந்த காலகட்டத்தில் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். வழக்கு இருந்தால் அது லாபத்தில் முடியும். இந்த காலகட்டத்தில் பழைய கடன்களை தீர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் இருந்த நோய் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு விடிவு தெரியும். நீண்ட காலமாக உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை அப்படின்னா ஒரு நல்ல மருத்துவர் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைப்பாங்க. அப்ப இந்த காலம் ஒரு தீர்வு கிடைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு. சில கஷ்டங்களுக்கு ஒரு முடிவு தெரியும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில். அப்ப உங்க ராசிக்கு அதிபதி அந்த வீட்டுக்குள்ள பலம் பெறுவது அதிர்ஷ்டம். அதே போல தனுசு ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதி பாருங்க சுக்கிரன். லாபாதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறார். முதலீடு சார்ந்த விஷயத்துல பாருங்க முன்னேற்றம் உண்டு. நல்ல ஒரு அதாவது அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில். அதே போல உத்தியோகத்துல நல்ல ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில். ஒரு சிலருக்கு வேலை தேடி காத்திருக்கிறவங்களுக்கு புது வேலை கிடைக்கும். ஏன்னா சுக்கிரன் 4ஆம் இடத்துல திக்பலத்துல இருந்து 10ஆம் இடத்தை பார்க்கிறாரு. புது வேலை வாய்ப்புகள் தேடி வருங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் லாபாதிபதி. லாபாதிபதி 4ஆம் இடத்துல அமர்ந்து பாருங்க நேர 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அதே போல லாபத்துக்குடையவன் 4ஆம் இடத்தில் இருக்கும் போது 2ஆம் தாரம் எதிர்பார்த்து காத்துக்கிறவங்களுக்கு பாருங்க 2ஆவது ஆரம் மனைவி அமைவதற்கு 2ஆவது ஆரம் வரன் அமைவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில். இப்ப உங்களுக்கு அடுத்த ஒரு வரன் அமைவதற்கான ஒரு காலமாக இருக்கும் இந்த காலம். லாபத்துக்குரிய 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது. அதே போல வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்றவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஜவுளி சார்ந்த தொழில், எலக்ட்ரானிக் சார்ந்த தொழில், உணவு சார்ந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல அதிர்ஷ்டங்க. இன்னும் சொல்ல போனா பணம் சார்ந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில். லாபத்துக்குடையவன் 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது சிறப்புங்க. கட்டின வீடா வாங்கக்கூடியவன் தரும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில். அதே போல தாய் வழி சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு. இப்படி எல்லா வகையிலுமே பாருங்க நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை நல்ல ஒரு மாற்றத்தை இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும். முக்கியமா வயதானவர்களுக்கு உடல் ரீதியா மன ரீதியா இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். ஏன் அப்படின்னா உங்க ராசிக்கு அதிபதி அவங்க வீட்டுடைய உச்சம். அப்ப வயதானவர்களுக்கு நல்ல ஆரோக்கியம் கூடும் இந்த காலகட்டத்தில். அதே போல பெண்களுக்கு பாருங்க தாய் வழி ஆதாயத்தை கொடுக்கும். அதே போல வீட்டுக்கு தேவையான அழகு பொருட்கள், ஆடம்பர பொருட்கள், எலக்ட்ரானிக் சார்ந்த பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு. இப்படி எதிரியுமே பாருங்க ஒரு நன்மை, ஒரு அதிர்ஷ்டம், ஒரு யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த 4 மாதம் விளங்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு. அது சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபாரமா இருந்தாலும், உத்தியோகமா இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அதுல உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் தேடி வரும். இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்காதத இந்த காலகட்டத்தில் எதிர்பாராமல் சில அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு. அப்ப தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 4 மாதமும் ஒரு யோகமான மாதமாக விளங்கும். இந்த காலகட்டத்தில் எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டத்துக்கு தீர்வு கிடைக்கும். அதே போல இந்த காலகட்டத்தில் வராத பணம் எல்லாம் வந்து சேரும். இந்த காலகட்டத்தில் மன நிம்மதி, சந்தோஷம், ஆனந்தத்தை கொடுக்குங்க சுக்கிரன் 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.